Hello dear students, welcome to Mathematics Education in Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th standard maths exercise number 5.2ல 8th sum பார்க்க போறோம். ஸோ 8ல நியர்லி 6 sums இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் sum பார்க்க போறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக். இது என்ன டைப் ஆஃப் கோனிக்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது எலிப்ஸா, பேரபோலவா, ஹைப்பர்போலவான்றதை கண்டுபிடிக்கணும். அண்டு ஃபைண்ட் சென்டர், ஃபோக்கை, வெர்டெக்ஸ், டைரக்ட்ரிக்ஸ், இது எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். நல்லா கவனிக்கணும். இதை ஃபுல்லாகவே நான் கேபிட்டல் லெட்டர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒய் மைனஸ் 4 அப்படின்றத கேபிட்டல் லெட்டர் ஒய்யாக எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4 வேணும்னா இப்படி எழுதிக்கலாம். ஸோ கேபிட்டல் லெட்டர் ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 4. ஓகே, ஸோ நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதை நான் கேபிட்டல் லெட்டர் எக்ஸ்னும் இதை கேபிட்டல் லெட்டர் ஒய்னும் நான் எடுத்திருக்கேன். அப்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பை 225 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 289 ஈக்குவல் டு 1. ஸோ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது. அப்போது இது என்ன அப்படின்னு கேட்டாக்கா எலிப்ஸ். ஓகே, எலிப்ஸ்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கோனிக்கு என்னன்னு கேட்டாங்க, அது எலிப்ஸ். எலிப்ஸில் இது டைப் 1 டைப் 2 அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே பெரிய வேல்யூ இல்லை, ஒய் ஸ்கொயருக்கு கீழே தான் பெரிய வேல்யூ இருக்குது. அப்போது இது டைப் 2. ஸோ டைப் 2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது நடுவில் ப்ளஸ்ன்னு வந்தது அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்ததுன்னா அது எலிப்ஸு. அது எக்ஸ் ஸ்கொயர் கீழே இருக்கிற வேல்யூவை செக் பண்ணுறோம், ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கிற வேல்யூவை செக் பண்ணுறோம். ஒய் ஸ்கொயர் கீழே இருக்கிற வேல்யூ பிகர் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அது எலிப்ஸில் டைப் 2. எக்ஸ் ஸ்கொயர் கீழே இருக்கிற வேல்யூ பெருசாக இருந்தால் தான் அது டைப் 1. ஸோ இதை ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. டைப் 2க்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சம்மில், அதாவது 5th நம்ம என்ன சம் பார்த்தோமோ, என்னென்ன சம்ஸ் பார்த்தோமோ அதே மாடல் தான் இதுலேயும். ஃபஸ்ட்டு ஏஇ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ பை இ கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த வேல்யூ ஏ, இந்த வேல்யூ பி. ஏ ஒய் ஸ்கொயரு கீழே ஏ இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயரு கீழே இருக்கிற ஏவோட வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம ஏ ஸ்கொயரு கூட கம்பேர் பண்ணுவோம். அப்போது ஏ ஸ்கொயரோட வேல்யூ 289. அப்போது ஏவோட வேல்யூ என்ன? 17 சார் 289. அடுத்தது பி ஸ்கொயருக்கு கீழ், பி ஸ்கொயருக்கு நேராக இங்கே என்ன வேல்யூஸ் இருக்குது? 225 இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இ கண்டுபிடிச்சா தான் ஏஇ கண்டுபிடிக்க முடியும். இன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 289 மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 225 டிவைடட் பை 289. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா 289ல் 225 மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 64 வரும். ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 டிவைடட் பை 289. இதை ரூட்லேருந்து வெளில எடுத்தீங்க அப்படின்னா 64 8ன்னு வெளில வரும். கீழே 289 17 அப்படின்னு வரும். ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போது ஏ அண்டு இயை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏ இன்ட்டு இ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏவோட வேல்யூ 17 இன்ட்டு இயோட வேல்யூ 8/17. ஸோ 17 நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ன்னு கிடைக்கும். ஏஇயோட வேல்யூ 8. ஏ டிவைடட் பை இயோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 17 அண்டு இயோட வேல்யூ 8/17. ஸோ 17 மேலே கொண்டு போனால் 17 இன்ட்டு 17 மல்டிபிள் ஆகும். 289 டிவைடட் பை கீழே இந்த 8 இருக்கும். சரி, இது ஃபோக்கைக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இது டைரக்ட்ரிக்ஸ்க்காக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நம்ம தனித்தனியாக டேப்லர் காலம் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த டேப்லர் காலமை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக இங்கே கேபிட்டல் லெட்டர் XYக்கான வேல்யூஸை நம்ம போட போகிறோம் இந்த டேப்லர் காலத்தில். இங்கே ஸ்மால் லெட்டர் XYக்கான வேல்யூஸை போட போகிறோம். அதாவது x ஈக்குவல் டு
x minus 3 and y equal to y minus 4. இதுக்கான வேல்யூஸை இங்கே போட போகிறோம். கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் ஒய்க்கான வேல்யூஸை இங்கே போட போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர். ஸோ கேபிட்டல் லெட்டர் எக்ஸுக்கும் கேபிட்டல் லெட்டர் ஒய்க்கும் பக்கத்தில் எந்த வேல்யூஸும் இல்லை. அப்படி எந்த வேல்யூஸும் இல்லைன்னா அப்போ அதுக்கு கீழே சென்டர் வந்து 0,0. ஓகே, ஆனால் ஸ்மால் லெட்டர் வேல்யூக்கு பக்கத்தில் 3யும் ஸ்மால் லெட்டர் ஒய்க்கு பக்கத்தில் 4ம் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா -3 -4ன்னு இருக்கு இல்லையா, அது +3 +4ன்னு எழுதணும். ஸோ +3, +4. அவ்வளோதான். சென்டர் ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதோட சிம்பிள், அதுக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிளை சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இதுதான் சென்டர். அப்படி இல்லையா, இங்கே கேபிட்டல் லெட்டர் எக்ஸோட வேல்யூஸ் அண்ட் கேபிட்டல் லெட்டர் ஒய்யோட வேல்யூஸ் 0,0. இங்கே 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா +3. அதே மாதிரி ஒய்க்கு கேபிட்டல் லெட்டர் ஒய்க்கு 0ன்னு போட்டிங்கன்னா இந்த -4 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா y = 4 அப்படின்னு வந்துடும். வேணும்னா இது ஸ்மால் லெட்டர் ஒய்யை இந்த மாதிரி நீங்கள் இண்டிகேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ சென்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக சொல்லியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெர்டெக்ஸ். ஓகே, ஸோ வெர்டிசஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? வெர்டிசஸ் நம்ம ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி வெர்டிசஸ் எப்படி எடுப்போம்? இது ஒய் ஆக்சிஸ் பிகர் ஆக்சிஸ், அதாவது எலிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 2 ஃபோக்கை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வெர்டெக்ஸாக இருக்கும். ஸோ வெர்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 0, ±a. ஸோ 0, ±a அப்படின்னா ஏவோட வேல்யூ 17 அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 0, ±17. இப்போ நல்லா கவனிங்க, இந்த வேல்யூவை இங்கே +or- இருக்குது, அந்த 3, 4 கூட ஆட் பண்ணணும். 3, 4 கூட இங்கே 0, +17, 0, 17 அப்படின்றதையும் அதே 3, 4 கூட இந்த 0, -17, 0, -17ன்றதையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 17, 18, 19, 20, 21 இங்கே 3. ஸோ 3, 21 அப்படின்றது ஒரு வெர்டெக்ஸ், அதாவது ஏ. இங்கே 3, 17ல் 4 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா -13. ஸோ இது A'. இதுதான் 2 வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அடுத்தது வெர்டெக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கை. ஸோ ஃபோக்கை, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0, ±AE. ஃபோக்கைக்காக தான் இங்கே AE ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதை கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கலாம். 0, ±8. சரி, இதே வேல்யூஸ் லாஸ்ட் டைம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி இங்கே 3, 4 கூட 3, 4 கூட இந்த வேல்யூஸை 0, 8ன்னு எழுதிக்கலாம். இங்கே 3, 4 கூட 0, -8ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதை ஆட் பண்ணிங்கன்னா 8 கூட 4 ஆட் பண்ணால் 12. இங்கே 3, இங்கே 3, -4. ஸோ இது ஒரு ஃபோக்கஸ். இதை எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை S' எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்ட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஒரு டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்றது இது வந்து ஒய் ஆக்சிஸ் பிகர் ஆக்சிஸ், அதனால் y = +or- a/e. y = +or- a/e வேல்யூ 289 / 8. இப்போது இதில் ஒய்யோட வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியும் எழுதணும். ஸோ அப்போ therefore y = ஸ்மால் லெட்டர் y = ஒய்யோட வேல்யூ 4. 4 + 289 / 8. இது ஒன்று. அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட்டு y = ஸ்மால் லெட்டர் y = 4 - 289 / 8. ஸோ 8 4s are 32. 32 கூட இதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 32 × 32 + 289 ஆட் பண்ணிங்கன்னா 321 / 8 வரும். அதே மாதிரி 4 8s are 32. 32ல் -289 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா y = -257 / 8ன்னு வரும். ஸோ இதுதான் 2 டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம தனித்தனியாக வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.